வணக்கம் விவஸ், வெல்கம் பேக். நேற்று தான் இந்த ஸ்பைடர்மேன் படத்தை பார்த்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்தேன். வெக்ஸ் ஆகிட்டு நைட்டு ஒரு இதாக பார்த்தா ராமாயண ட்ரைலர். சரி என்ன பார்த்தேங்க. சீரியஸாக வேற லெவலில் ட்ரைலர். நான் எவ்வளோ சூப்பராக பண்ணுவான்னு நினச்சிக்கிட்ட பார்க்கல. அதுவும் நிதிஷ் திவாரி எனக்கு ஆக்சுவலாக தங்கல் படம் மாதிரி தெரியும். தங்கல் படத்தை பார்த்து இவ்வளோ நல்ல படம் எடுத்தாலும் ஆச்சரியப்பட்டேன். சீரியஸாங்க படம் ட்ரைலர் உண்மையில சூப்பராக இருக்கு. ட்ரைலர் என்ன காட்டியிருக்காங்கன்னா ஒவ்வொன்றா தெரியுது. ராமர் யாரு, ராவணன் யாரு, அவங்க எப்படி இவர் லங்கா அதிபதி ஆகிறாரு, இவங்க எப்படி வனவாசம் வந்தாரு, அதாவது ராமர் எப்படி வனவாசம் வந்தாரு, ராவணன் எப்படி லங்கா அதிபதி ஆனாரு. இதுதான் கதை. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கதையே அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல கதை வந்து மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். கரெக்டாக செகண்ட் பார்ட் லீட் எப்போ வருதுன்னா கரெக்டாக அவங்க சீத்தையே கடத்தி கொண்டு போகும்போது அதுக்கப்புறமா ராமர் சொல்லுவார். அதாவது ராமர் நான் இந்த மாதிரி அவங்க கொண்டே திருவேன், திரும்ப நான் சீதை மீட்டு கொண்டு வந்து திருவேன்னு சொல்லி ஒரு தடவை இப்போ சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு அதுதான் செகண்ட் பார்ட்டில் லீட் ஆகும். அதாவது எப்படி போருக்கு போகிறாங்கன்றது தான் செகண்ட் பார்ட்டில் லீடாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ராமர் யாரு, ராவணன் யார் தெளிவாக காட்டியிருக்காங்க. அது நல்லாவே இருக்கு. படத்தில் மேஜர் சூப்பரான அவ்வளோ அழகான ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா படத்தோட விஎஃப்எக்ஸ் தாங்க. படத்தோட விஎஃப்எக்ஸ், படத்தோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக குவாலிட்டி. சீரியஸா ஹாலிவுட் விஎஃப்எக்ஸ் கம்பெனி காசு அழிச்சிருக்கானுங்க. அவ்வளோ காசு கொத்தி இதோ நெட்டில் பார்த்தனே கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு மொத்தமாக 1500 கோடி. அதாவது மொத்தம் 4000 கோடி பட்ஜெட்டு. அதில் 1500 கோடி கொஞ்சம் கம்மியாக தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டு போட்டு அதுவே அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பார்ட்டுக்கு 2500 கோடி இருந்தால் கூட ஏன் 2000க்கும் செகண்ட் பார்ட் செகண்ட் பார்ட்ல ஃபுல்லாக வார் நடக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாக அவங்களுடைய ஸ்டோரியும், அதாவது ராமருடைய கதையும் ராவணனுடைய கதையும், எப்படி ராமர் வந்து சீதையை திருமணம் செஞ்சுக்கிட்டு வனவாசம் வந்தாரு, ராமர் எப்படி லங்காதிபதி ஆகினார், இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய கதையாக இருக்கும். ஸோ 2 பக்கம் மாறி கதை போயிட்டு இருக்கும். கடைசியில தான் லிங்க் பண்ணுவாங்க. செகண்ட் பார்ட்ல ஃபைட் சீன்ஸ் எல்லாம் அதிகமாக நம்ம எதிர்பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே ஃபைட் சீன்ஸ் இருக்கு. ட்ரைலர்லேயே பார்க்குறேன் தேவையான அளவுக்கு, அதாவது ரொம்ப அதிகமாக இல்லை. இப்போ இது நான் எல்லா படத்துலையும் ஃபைட் சீன் எதிர்ப்போம்னு சொல்லுவோம்ல. ஆனால் இந்த படத்தில் ஃபைட் சீன் வந்துட்டு ஓகே, இருக்கிற ஃபைட்டை நமக்கு ஜஸ்டிஃபை ஆகாத அளவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ட்ரைலரில் காட்டுற ஃபைட் சீன்ஸ் எல்லாமே போதுமான அளவு இருக்கு. நமக்கு ஓகேப்பா, ட்ரைலர் அந்த விஎஃப்எக்ஸ்க்கும் அந்த மேக்கிங் குவாலிட்டிக்கும் ஸோ காட்டுற ஃபைட் சீனு நமக்கு போதுமானதாக இருக்கு. அதுக்கப்புறம் கதையை காட்ட நம்ம கதையை ரசிக்க முடியும். ஏன்னா நேற்று பிராண்ட் இதையை பார்த்தேன். அந்த படத்தில் ஃபைட் சீன்ஸ் இருக்கு. ஆனால் ஃபைட் சீன் ரொம்ப சொடக்கும் போது மூஞ்சிடும். டக்குன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. கதையை எமோஷனாக காட்ட கதைக்காக பேசிகிட்டே இருப்பாங்க. சரி, நம்ம ஸ்பைடர்மேன் ரிவ்யூவில் பண்ணோன்னா இந்த படத்தில் எப்படின்னா ஃபைட் சீன்ஸ் இருக்கு. ஆனால் போதுமான அளவுக்கு எந்த ஃபைட் சீன்ஸ் எங்கெல்லாம் வைக்கணுமோ அந்த அளவுக்கு ஃபைட் சீன் வச்சுருக்காங்க. மீடியத்தில் கதையை நகர்த்துறாங்க. ஆனால் அந்த கதையை ரொம்ப அந்த டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அசிங்கமாக அப்படிலாம் கிடையாது. ரொம்ப அந்த தமிழ் உச்சரிப்பு இருந்தது, அவங்க எழுதியிருக்க அந்த ரைட்டிங், தமிழ் டைலாக்ஸ் எல்லாமே அவ்வளோ பியூர் அழகாக இருக்குங்க. அந்த டைலாக்ஸ்லாம் கேட்கும்போது திரும்ப திரும்ப கேட்கலான்ற மாதிரி இருக்கு. அதாவது அந்த டைலாக்ஸ்ல அவங்க ராமர் பேசும்போதோ ராவணன் பேசும்போதோ திரும்ப திரும்ப டைலாக்ஸ் கேட்கற மாதிரி அந்த டைலாக்ஸ் அவ்வளோ ரசிக்கும்படி இருக்கு. ஸோ டைலாக்ஸ் சூப்பராக இருக்காங்க. அந்த தமிழ், இந்த தூய தமிழ் உச்சரிப்பு வந்து ரொம்ப அழகா இருக்கு. சீரியஸாங்க டைலாக்ஸ் சூப்பராக இருக்கு. படத்தோட மேக்கிங் குவாலிட்டி, ஆக்ஷன் ரொம்ப எல்லாத்துலையும் பார்த்தா ஃபைட்டே வச்சுட்டு இருக்காம தேவையான அளவுக்கு ஃபைட்டு, தேவையான அளவுக்கு கதை எங்கெல்லாம் கரெக்டாக வைக்கணுமோ நான் அவந்தெல்லாம் கரெக்டாக வச்சு நான் நினச்சேன். சரி, நிதிஷ் திவாரியாச்சே, தங்கல் பார்த்தாரு பெரிய பட்ஜெட் படம் நினச்சேன். இன்னொரு நல்ல அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ ட்ரைலரை பார்க்கும்போது நான் இங்கே டக்குன்னு டாப்பிக்கையோ சங்கீமா பேச நினச்சிக்கிறீங்க. ட்ரைலரை பார்க்கும்போது ஒரு சின்ன பட்ஜெட் படமாக எடுத்தவர் திடீர்னு இவ்வளோ பெரிய காசு போட்டு இவ்வளோ பெரிய பட்ஜெட் படம் கொடுத்ததும் நல்லாவே எடுத்திருக்காரு. ட்ரைலர் பார்க்கும்போது அந்த மேக்கிங் குவாலிட்டி, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு அது எல்லாமே நல்லா தான் இருக்கு. எந்த வகையும் குறை சொல்கிற மாதிரி கிடையாது. ஆனால் படம் வருத்தம் என்ன இருந்தாலும் படம் வருத்தம். அந்த ட்ரைலர் நான் எப்பயுமே இப்போ எந்த படமாக இருந்தாலும் ட்ரைலர் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் இந்த ட்ரைலர் குவாலிட்டியை மட்டும் பார்க்கும்போது நல்லா இருக்கு. இந்த ட்ரைலரை மட்டும் பார்க்கும்போது ட்ரைலர் அந்த குவாலிட்டி மேக்கிங் எல்லாமே காசு இறக்கிருக்காங்க போட்டு. எவ்வளோ காசு வேணும் எடுத்துக்கோ, எனக்கு மொத்தமாக பண்ணி கொடுத்து எவ்வளோ காசு இறக்கி. இந்த விஎஃப்எக்ஸ் கம்பெனியில் நல்லா பண்ணியிருக்காங்க. செம்ம விஎஃப்எக்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் இங்கே சின்ன பிசு தச்சுட்டு என்னன்னா, என்ன இருந்தாலும்
அந்த ஹாலிவுட் விஎஃப்எக்ஸ் ஒரு பாயிண்ட் குறையுதுங்க. அது மட்டும் நல்லா நோட் பண்ணேன். நான் நல்லா தெளிவா அந்த ட்ரைலர் திரும்ப 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 பார்த்தேன். பார்த்ததுல எங்கேயோ ஒரு பாயிண்ட் ஹாலிவுட்டோட அந்த லெவல் விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் கம்மியாகும்னு தோணுது. மேபி இது இருக்கலாம். ஏன்னா இங்கதான் 4000 கோடி பட்ஜெட். இது ஹாலிவுட் விஎஃப்எக்ஸ் இல்ல அப்படி இருக்கலாம். ஹாலிவுட் விஎஃப்எக்ஸ் 400 மில்லியன் இருந்தது. ஒரு இந்த அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி எண்ட் எல்லாம் அந்த படத்துல எல்லாம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு பாட்டுக்கு மட்டுமே போற பட்ஜெட்டு இந்த படத்துல நல்லா நம்ம சொல்றோம். ஆனா இது ஹாலிவுட் விஎஃப்எக்ஸ். ஸோ நம்ம இந்த படம் ஃபுல்லாவே இந்த பட்ஜெட் எல்லாமே ஹாலிவுட்ல தான் கம்பேர் பண்ணணும். இந்த விஎஃப்எக்ஸ் கம்பெனி எல்லாமே ஹாலிவுட் தான். ஹான்ஸ் ஜிம்மர் ஹாலிவுட் மியூசிக் டைரக்டர் தான். ஸோ இந்த படம் எல்லாமே நம்ம ஹாலிவுட் லெவலில் கம்பேர் பண்ணோம். அப்படி பண்ணும்போது 400 மில்லியன் இருந்தது. இது 2 பாட்டா எடுக்கிறதுனால இந்த படத்தோட பட்ஜெட் கம்மி தான் தெரிஞ்சு. இந்த படத்தோட மேக்கிங் குவாலிட்டிக்கும் அந்த விஷுவல்ஸுக்கும் அந்த ஒரு அந்த விஷுவல் அந்த கிராஃபிக்ஸ்க்கும் இது எல்லாமே படத்துல 400 மில்லியன் கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச பெஸ்ட், அதாவது இந்த காசு நம்ம எவ்வளவு பெஸ்ட் கொடுக்க முடியுமோ விஎஃப்எக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதே சொன்ன மாதிரி தான். எந்த இருந்தாலும் 400 மில்லியன் இருந்தது ஹாலிவுட்ல பெரிய பெரிய படங்களோட பட்ஜெட் லெவலுக்கு வராது. இப்போ இந்த அவதார் படம் அந்த ஃபயர் அண்ட் ஐஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது இன்னும் ஹையஸ்ட் பட்ஜெட்டாக இருக்கும். ஸோ அந்த படத்தோட கம்பேர் பண்ணீங்கன்னா இது அந்த அளவுல வராது. ஏன்னா அது இன்னும் ஹையஸ்ட் பட்ஜெட். அதெல்லாம் 1.5 பில்லியனு 1 பில்லியன் அந்த அளவுக்கு பட்ஜெட்டை போட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்தியாவில இருக்கிறதுல ஹையஸ்ட் விஎஃப்எக்ஸ் செம்மையா இருக்கு. டாப் நாச் விஎஃப்எக்ஸ் குவாலிட்டி. விஎஃப்எக்ஸ் குறைய சொல்ல முடியாது. சொன்ன மாதிரி தான் ஹாலிவுட் பாயிண்ட்ல மட்டும் ஹாலிவுட் கம்பேரிசன்ல மட்டும் ஒரு சின்ன பாயிண்ட் கம்மியா இருக்கு. ஒரு சின்ன பாயிண்ட் கொஞ்சம் அது கொஞ்சம் அனிமையாவா ஃபீல் ஆகுது. நான் சொல்லிட்டேன் அது ரொம்பல ஃபீல் ஆகுது. நீங்க பார்த்தா நல்லாவே தெரியும் ரொம்பல ஃபீல் ஆகாது. ஒரு சின்ன பாயிண்ட் தான் ஃபீல் ஆகும். அது பெரிய நெகட்டிவே கிடையாது. இதை தாண்டி இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் தாங்க ஹான்ஸ் ஜிம்மர் கூட்டிட்டு வந்தாங்க. சரி இந்த படத்துல நான் ஹான்ஸ் ஜிம்மர் 2 டாப் நஸ் ஆகும். ஓகே 2 டைரக்டருமே நல்ல டாப் நஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் தான். ஆனா இந்த படத்துல மியூசிக் கேட்கும்போது எனக்கு ஹான்ஸ் ஜிம்மரோட அந்த இன்டர்ஸ்டெல்லர் டாக்கிங் சீன் நிறைய பேர் ஞாபகம் நினைக்கிறேன். இன்டர்ஸ்டெல்லர் டாக்கிங் அந்த அந்த இடத்துல ஒரு மியூசிக் வரும். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் இன்டர்ஸ்டெல்லர் ஃபேவரட் மியூசிக் இந்த டாக்கிங் மியூசிக் நான் நினைக்கிறேன். எனக்கு ஃபேவரட் அந்த இந்த படத்துல ஹான்ஸ் ஜிம்மர் டச் அந்த மியூசிக் டச்சை பார்க்கும்போது எனக்கு அந்த இன்டர்ஸ்டெல்லர் டாக்கிங் சீக்வன்ஸ் அந்த மியூசிக் இருக்குல்ல அது மைண்ட் அப்படி ஓடுதுங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துல ஹான்ஸ் ஜிம்மர் ஒர்க் நல்லா பயங்கரமா தெரியுது. ஹான்ஸ் ஜிம்மர் மியூசிக்ல புகுந்து விளையாடி இருக்காரு. மியூசிக் எல்லாமே பயங்கரமா இருக்கு. எந்த இடத்துலயுமே ஒரு இறைச்சலோ ரொம்ப கத்துற சவுண்டோ அப்படி கேட்காம எந்த அளவுக்கு மியூசிக்ல அந்த அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கணுமோ அந்த ஓவர் சேச்சுரேஷன் இல்லாம மியூசிக் இருக்கணுமோ அந்த அளவுக்கு கரெக்டா மியூசிக்கும் கரெக்டா இருக்கு. விஎஃப்எக்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் ஹாலிவுட் கம்பேர் பண்ண. ஆனா இந்தியாவில் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா டாப் நாச். இந்தியாவில் கம்பேர் பண்ணி டாப் நாச்சு. ஹாலிவுட்ல ஒரு பாயிண்ட் கம்மி. இது தாண்டி விஎஃப்எக்ஸ் குறையே இல்லை. மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த படத்துல மேக்கிங் தாங்க. அவ்வளோ அழகா இருக்குங்க. அந்த அந்த லொக்கேஷன்ஸ் தான் அந்த லங்காவை காட்டும் போதும் காடை காட்டும் போதும் அவ்வளோ அழகா இருக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா காட்டியிருக்காங்க. பார்க்கவே எனக்கு தெரிஞ்சு இதை பார்த்தா கண்டிப்பா நம்ம ஒரு பிக் ஸ்கிரீன்ல பார்க்க வேண்டிய படம்னுங்க. ஏன்னா நிறைய படம் நம்ம பிக் ஸ்கிரீன் சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நினைப்போம். இந்த விஜய் அஜித் பண்ணலாம், இப்போ வந்து ஸ்பைடர்மேன் ஆடிசி பண்ணலாம். சொல்ல போனா இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூவை விட ஆடிசியை விட எனக்கு இந்த படத்தோட அந்த விஷுவல் மேக்கிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஹாலிவுட் படத்தை கம்பேர் பண்ண விஎஃப்எக்ஸ் கம்பேர் பண்ணாம மேக்கிங் கம்பேர் பண்றேன்னா அதாவது விஎஃப்எக்ஸ் கம்பேர் ஒரு பாயிண்ட் கம்மி தான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த மேக்கிங் குவாலிட்டி அந்த பிரம்மாண்டம் அந்த ஒரு சினிமாட்டோகிராஃபி சொல்லுவாங்கல்ல அந்த சினிமாட்டோகிராஃபி நான் இந்த ஆடிசி படத்துலயும் பெருசா ஃபீல் பண்ணல. அப்படி இந்த பிராண்ட் நியூ டெல்லி பெருசா ஃபீல் பண்ணல. ஆனா இந்த படத்தை பார்க்கும்போது அந்த சினிமாட்டோகிராஃபி அந்த அளவுக்கு சித்திக்கிருக்காங்க. பார்த்தேன் ட்ரைலர்ல அவ்வளோ டாப் நாச்சா இருக்கு. கண்டிப்பா நான் இந்த படத்தை பிக் ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ட்ரைலரை பார்த்து சொல்றேன், படத்தை பார்த்துல ட்ரைலரை பார்த்து. இது தாண்டி இந்த படத்துல யாராவது முக்கியமான கேரக்டர்ஸ்னா ரந்தீர் கபூரா ராமல், யாஷ் ராவணன், சாய் பல்லவி, சீதா. நான் பார்த்து யோசிச்சு யார் இந்த பொண்ணு புதுசா இருக்காது யோசிச்சேன். உத்து பார்த்தா தெரியுது ரகுல் பிரீத் சிங் இருக்காங்க. அவங்க அந்த கேரக்டர் பேர் மறந்துட்டேன். அந்த மூக்க வெட்டுற கேரக்டருக்குள்ள எல்லாருக்கும் தெரியும். நான் திடீர்னு கேரக்டரை மறந்துட்டேன். அந்த மூக்க வெட்டு கேரக்டருக்குள்ள அந்த கேரக்டரை ரகுல் பிரீத் சிங்கை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா ஓகே, ஆனா சீரியஸா சொல்றேங்க
எந்த கேஷனும் குறையில. சீதாவா சாய் பல்லவியும், ராமரா ரந்தீர் கபூரும், ராவணரா யாஷும், அந்த கேஷிக்கு ஒரு பக்காவா இருக்கு. ஆனா எனக்கு சின்ன இன்னொரு மைனஸ் நெகட்டிவ் என்னன்னா, ராமர் அவர் மனுஷன் தான், அவரு வனவாசம் போயிருக்கு, நாம மனுஷன் தான் வர. ஸோ அவரு அப்பன்னு பேசுறதுல அவருக்கு பர்ஃபெக்டான ஒரு மேக்கிங்கான ஸ்டோரி லைன்ல இருக்கு. ஆனா ராவணரை காட்டுறதை மட்டும் கொஞ்சம் தவுண்டம் பண்ணிருக்காங்கன்னு தோணுது. மேபி இந்த படத்தோட டேரக்டர் நினைச்சிருக்கலாம், நம்ம ரொம்ப ஓவர் ஃபேண்டசி திணிக்க வேணாம், கொஞ்சம் இது ரியல் கதையா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காவே எடுத்துன்னு போவோம், கொஞ்சம் கனெக்ட் ஆகும் நினைச்சிருப்பாருன்னு தெரியல. மேபி படத்துல அது ராமரை கொஞ்சமா டவுன், ராவர் வந்து பிசிக்காவும் சரி, ஆளை பக்கம் பயம் வர மாதிரி அவர் அந்த போஸ்டர் அப்படி இருக்கணும். இந்த படத்துல நான் யாஷி ஆக்டிங் கொண்டே சொல்ல மாட்டேன், அவர் ராவணரா ஆக்ட் பண்றது பக்காவான ஆக்டிங்கா இருக்கு. ஆனா அவர் பிசிக் இன்னும் பயங்கரமா காட்டணும், அதுதான் கொஞ்சம் பிசிக் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு தோணுது. அதான் சொன்னல, இந்த படத்தை டேரக்டர் இந்த படத்தை கொஞ்சம் ரியலிஸ்டிக் எடுத்து போகும், ஓவர் ஃபேண்டசிஸை வந்து ரொம்ப திணிக்க வேணாம், கொஞ்சம் ரியலிஸ்டிக் எடுத்து போக சொல்லி நினைச்சிருப்பான்னு தெரியல. மேபி எதுவும் அசியூம் பண்ணிக்கிறேன். மேபி படத்துல இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஐ எம் ஹாப்பி, நான் அந்த கூட சொல்ல மாட்டேன். படத்துல பார்க்கும்போது அவர் ரொம்ப அதிகமாக காட்டாம கொஞ்சம் இறங்கி கொஞ்சமா ஃபைட்டிங்ல கொஞ்சம் ராம ஈக்குவலா வைக்கிறதுன்றது படத்துல ஓகே ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஐ எம் ஹாப்பி. அடுத்து வந்து இந்த படத்துல நெகட்டிவ் சொல்ல பெருசு எதுவும் இல்லை, ட்ரைலர் சூப்பர் அட்டகாசமா இருக்கு. சீரியஸாங்க, நான் பிராண்ட் ட்ரைலர் பார்த்தத ஓடிசி ட்ரைலர் பார்த்தத இந்த ட்ரைலர் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். சீரியஸா நான் நித்தி சிவா என்னையா இவரு ஆக்ஷன் படமோ இல்லை பிரமாணமா படம் வைத்து எக்ஸ்பிரஷன் நினச்சிட்டு இருக்கேன். ஆனா ட்ரைலர்ல கொஞ்சம் ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு, படத்துலையும் மூவிலையும் தேட்டர்லையும் ப்ரூவ் பண்ணுவாருன்றது பொறுத்திருந்தா பார்க்கணும். எப்படி அவசரப்படாதீங்க, ஏன் ப்ரோ நீங்களே சொன்னீங்க, இப்போ நீங்களே கட்சி மாதிரி அவசரப்படாதீங்க, நான் ட்ரைலரை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். படம் ரிலீஸ் ஆகலை, படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அப்போ பார்ப்போம், அப்போ அவர் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். ட்ரைலரை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, ஆனால் படத்தில் எந்த ஒர்க் பண்ணியிருக்கோம் பார்க்கணும்ல. ஸோ ட்ரைலரில் மட்டும் என்னோட இம்ப்ரெஷன் நல்லா இருக்கு, ட்ரைலர் பார்க்க நல்லா இம்ப்ரெஸ் ஆனேன், படத்தில் வெயிட் பண்ணி பார்க்கணும். அசல் வீடியோ கைஸ். இந்த ட்ரைலரை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை குட் பாய்.